12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் அலகு 8 நிதிநிலை அறிக்கை பகுப்பாய்வு. ஒரு மதிப்பெண் வினா விடைகள். 1. பின்வரும் வாக்கியங்களில் எது சரியானதல்ல? போக்கு பகுப்பாய்வு என்பது ஓராண்டில் தொகைகளில் ஏற்படும் மாற்றங்களை ஆய்வு செய்தலை குறிப்பதாகும். 2. இருப்புநிலை குறிப்பு வணிக நிறுவனத்தின் நிதிநிலை பற்றிய டேஷ் தகவல்களை வழங்குகிறது. ஒரு குறிப்பிட்ட நாளுக்குரிய. 3. நிதிநிலை அறிக்கைகள் பகுப்பாய்வின் பின்வரும் எந்த கருவி பல்வேறு ஆண்டுகளுக்கான விவரங்களை பகுப்பாய்வு செய்வதற்கு ஏற்புடையதாகும்? போக்கு ஆய்வு. 4. நிதிநிலை அறிக்கைகள் வெளிக்காட்டாதது. பணம் சாரா தகவல்கள். 5. பின்வருவனவற்றில் எது நிதிநிலை பகுப்பாய்வின் ஒரு கருவி அல்ல? நிர்ணயிக்கப்பட்ட அடக்க விலையியல். 6. நிதி என்னும் சொல் குறிப்பிடுவது. நடைமுறை முதல். 7. பின்வரும் வாக்கியங்களில் எது சரியானது அல்ல? நிதிநிலை அறிக்கை பகுப்பாய்விற்கு நிபுணத்துவம் தேவையில்லை. 8. ஒரு வரையறு நிறுவனத்தின் விற்பனை 1,25,000 1,50,000 அதிகரித்துள்ளது. இது ஒப்பீட்டு வருமான அறிக்கையில் எவ்வாறு தோன்றுகிறது? 20%. 9. ஒரு பொது அளவு இருப்புநிலை குறிப்பில் நீண்டகால சொத்துக்களின் சதவீதம் 75 எனில் நடப்பு சொத்துக்களின் சதவீதம் எவ்வளவு? 25. 10. ஒரு வணிகத்தின் முதலாம் ஆண்டு செலவுகள் 80,000 இரண்டாம் ஆண்டில் செலவுகள் 88,000 அதிகரித்திருந்தது. இரண்டாம் ஆண்டில் போக்கு விகிதம் என்ன? 110%.